தனியா இங்க உட்காந்து யோசனைங்கிறாங்க. வேதாஜி, என்னங்க கம்மிங் ஏர் அண்ட் சிட்டிங் ஏரு, அதுவும் தனியா என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. ஓ, பிரச்சனை என்னந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ல சோர்ந்து போய் உட்காந்துக்கிறீங்களோ? என்னங்க ஆச்சு? நான் என்னங்க பண்ணேன்? கல்பனா கூட எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கேர்ஃபுல்லா தான் இருக்கேன். ஆனா எப்படியாவது ஒரு பிரச்சனை வந்துருது. மாமா வீட்டு கணக்கெல்லாம் சரிவர பாருமான்னு சொன்னாரு. அதைத்தானங்க நான் பண்ணேன். ஆனா அதுவே இந்த வீட்டு சொத்தை பிரிக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. என்ன வீட்டு சொத்தெல்லாம் பிரிய போது யார் சொன்னது? மாமா தான் சொன்னாரு. நீங்களும் தானே கேட்டீங்க. ஐயோ ஏங்க, நீங்க பயங்கரமா தமாசுங்க. நீங்க அவர் இந்த சண்டே அப்படியே சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி ஒரு வார்த்தையை விட்டாரு. அதுக்கே இந்த பாருங்க, எங்க அப்பாவே இந்த வீட்டு சொத்தை பிரிக்கிறேன்னு சொன்னாலும் நாங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டோம். எங்க அப்பா கஷ்டப்பட்டு ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி ஆழமற்ற மாதிரி வளர்த்ததுங்க இந்த குடும்பம். இதை அசால்ட்டா யாரும் வெளியேந்து வந்து வெட்டிட்டு போட்டு நாங்க விட மாட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க, ஃப்ரீயா விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். வாங்க வாங்க, எழுந்து வாங்க, உள்ள போலாம். இல்ல, நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரேன், நீங்க போங்க. ஹலோ, சொல்றோம்ல, இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அத்தையா சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க. துஷ்டனா கண்டா தூர வேலைன்னு சொல்லுவாங்க. அது நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் கல்பனானிய கண்டா தூரமா இருங்கோ. இத்த நீங்க மைண்ட்ல வச்சுன்னு லைட்டா குஞ்சு அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணின்னு கேர்ஃபுல்லா இருங்க, புரியுதா? வாங்க 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 வாங்க, உள்ள போலாம், சாப்பிடலாம் வாங்க. எனக்கு பசிக்கலங்க. எனக்கு பயங்கரமா பசிக்குதுங்க. உள்ள வீரையா அண்ணா இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லுங்க, தோசை சுட்டு தருவாரு. வீரையா தோசை சுட்டு தருவாரா? ஏங்க நான் கூப்பிடுங்கிறேன், உன்னால வர முடியுமா முடியாதா? பாருங்க, நீங்க என் பேச்சை கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெசலா என் கையால தோசை சுட்டு தருவேன். ஒண்ணுனா வாங்க, நான் உங்க இஷ்டம். ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி சப்பையா சாதா தோசை, ஸ்பெஷல் சாதா, ரவா தோசை, பொடி தோசை, மசால் தோசை, வெங்காய தோசை எல்லாம் கிடையாது. நம்ம ரேஞ்சே வேற. சைனீஸ் தோசை, அமெரிக்கன் தோசை, ஆப்பிரிக்கன் தோசை, அட்லாண்டிக் தோசை, அண்டார்டிக் தோசை, இன்டர்நேஷனல் தோசை தருவேன். வேணுமா? இப்ப நான் சொல்றீங்க. அது என்னங்க அது? சைனா தோசை, அது எப்படி பண்ணுவீங்க? இந்த செயல்முறை விலகெல்லாம் கொடுக்க முடியாது, நம்ம ஸ்ட்ரைட்டா ஆக்சன் தான். உங்களுக்கு வேணும்னா உள்ள வாங்க, தோசை போட்டு தரேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்காது. எப்படி வசதி? பாட்டே வரேன். அதே இதுதான் வெரி குட். நான் வெள்ளங்க வரேன். ஃபாலோ தி பேக். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான்.
நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.